ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் தினம் தினம் ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த ஆவணி மாதத்தில் மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? மகர ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் பெரிய பெரிய முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா சிறிய சிறிய காரியங்கள் நிறைவேறக்கூடிய, அதாவது சிறிய சிறிய காரியங்களுக்கு கூட பெரிய பெரிய முயற்சி எடுக்கக்கூடிய மாதமாகத்தான் இந்த மாதம் அமையுது. எதனால் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, உங்கள் ராசிக்கு மிகுந்த யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டங்களை அவ்வப்பொழுது கொடுக்கும் அப்படிங்கிறத உண்மை. அதாவது உங்களை ஆறுதல் படுத்துறதுக்காகவோ திருப்திப்படுத்துறதுக்காகவோ எதிர்மறையான பொய்யான கருத்துக்களை சொல்ல முடியாது. அந்த வகையில் அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடத்துல இந்த சூரிய பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய அதிகார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் தொய்வு ஏற்படும். உங்களுடைய நடை உடை பாவனைகளில் உங்களுக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு பயம் ஏற்படக்கூடிய சூழலை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். இந்த உலகத்தில் கோடான கோடி பேர் இருந்துட்டு இருந்தால் கூட அதில் நல்லவங்க அப்படிங்கிறது நிறைய பேர் இருந்துகிட்டு இருந்தால் கூட கெட்டவங்களை மட்டுமே சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழல் அதிகமாக வந்துட்டு இருக்கும். தொழிலில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் லாபங்களுக்கு மேலே நஷ்டங்களையோ அல்லது கஷ்டங்களையோ கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய சூழல் இந்த ஆவணி மாதத்தில் இருந்துகிட்டு இருக்கும் அப்படிங்கிறத உண்மை. இருந்தாலும் இந்த மாதிரியான சூழல்களுக்கு மத்தியில் ஜென்ம ராசிக்கு 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சப்தமஸ்தானத்தில் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்த அதிபதி குரு பகவான் உச்சபலம் பெற்றிருக்கிறதுனால இந்த அச்சங்களுக்கெல்லாம் மேலாக உச்சத்தை தொடக்கூடிய உன்னதமான வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் கிடைக்கும் அப்படிங்கிறது மறுக்க முடியாத உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது. குரு பகவான் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். எதிர்பார்த்த இடத்துல வருமானம் அப்படிங்கிறத விட எதிர்பாராத காரியத்தில் எதிர்பாராத செயல்பாடுகளில் எதிர்பாராத நேரத்தில் ஓரளவு பண வரவு ஒழிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். அதே 7ஆம் இடத்துல புத்திக்கு அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால அதாவது திடீர் வரவுகளை சந்திக்கக்கூடிய திடீர் சம்பாத்தியங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய, உங்களுடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களை விரிவுபடுத்தக்கூடிய, மாணவர்களுக்கு பெத்தவங்களோ மற்றவங்களோ அறிவுரை சொல்லாமல் தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை பெருகக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துட்டு இருக்குது. கடக ராசியில் 2 சுப கிரகங்கள் இருக்கிறதுனால திரண்ட நன்மைகள் அப்படிங்கிறத விட கடல் கடந்து புகழ் கிடைக்கக்கூடிய, கடல் கடந்த பயணங்கள் அமையக்கூடிய, அதன் மூலமாக உங்களுடைய கௌரவம் பெருகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைய போகுது. 7ஆம் இடத்துல புதன் பகவானோடு குரு பகவான் சேர்ந்திருக்கிறதுனால 6ஆம் இடத்துல ருண ரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதால நீண்ட நாள் கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய அளவுக்கு ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய அளவுக்கு திடீர் வருமானங்கள் கிடைக்கக்கூடிய அல்லது உதவி கிடைக்கக்கூடிய அல்லது ஒரு சில பேருக்கு உபரி வருமானங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் வந்துக்கிட்டு இருக்கும். என்றைக்கோ கஷ்டப்பட்ட ஒரு சில விஷயங்களுக்கு நஷ்டப்படாத நன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருந்துக்கிட்டு இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது வில்லங்கம் வந்துன்னு வைங்களே, அந்த வில்லங்கங்களுக்கு நல்லதொரு விடிவு கிடைக்கக்கூடிய அல்லது நன்மையான முடிவு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. இதே செவ்வாய் பகவான் மங்களகாரகராக இருக்கிறதுனால பொதுவாகவே தன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு வகையில் ஜெயித்து காட்டக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா சுய புத்திங்கிறது அதிகமாக இருக்கும், சமூகத்தை பற்றிய பயபக்தியும் அதிகமாக இருக்கும். இருந்தாலும் நல்லவங்களாக இருந்து கூட தேவையில்லாத கஷ்டப்படக்கூடிய நஷ்டப்படக்கூடிய அமைப்பு இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி உள்ளவங்க இந்த உலகத்தில் எவ்வளவோ உறவுகள் இருந்தாலும் எவ்வளவோ சொந்த பந்தங்கள் இருந்தாலும் எவ்வளவோ நட்புகள் இருந்தாலும் தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய பக்குவத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் அமையப்போகுது அப்படிங்கிறத உண்மை. ஊர் உலகத்தில் எல்லாம் பார்த்திங்கன்னா பேர் சொல்லக்கூடிய ஊர் உலகத்தில் உங்களை தேவையில்லாமல் வேதனைப்படுத்தி வீதியில் விட்டு வேடிக்கை பார்த்துருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாமே உங்களை ஆச்சரியப்படும்படியான ஆச்சரியப்படும்படியாக பார்க்கக்கூடிய காலங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருந்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாகவே மகர ராசிக்கு காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட மகர ராசிக்கு நிகர ராசி இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி இருந்து கூட நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் தடுமாற்றங்கள் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான தடுமாற்றங்களுக்கெல்லாம் இடமாற்றம் கொடுத்து தொழில் ரீதியான வகையில் மிகப்பெரிய மாற்றங்களை செய்யக்கூடிய, உங்களுடைய சுய புத்தியோடு பய பக்தியோடு உழைத்து தொழில் ரீதியான வகையில் எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும்.
உபஜெய லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் புதன் பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால புதிய புதிய செயல்பாடுகள், புதிய புதிய சிந்தனைகள் மூலமாக பெரிய பெரிய ஒப்பந்தங்கள் அல்லது அதற்கும் பெரிய பெரிய லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக ஆவணி மாதம் அமையும். சார், மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வருடமாவது திருமணம் நடைபெற்றுமா அப்படிங்கிற ஏக்கம் நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க சார். இந்த மாதமாவது அவங்களுக்கு திருமணம் நடைபெறுமா? அவங்களுக்கு நம்ம குலதெய்வ விருட்சம்